சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் கோப்பாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெறும் காணியாகத்தான் இருக்குது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியோட அமைப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பாய் சிக்னல் சந்தையில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாண பக்கம் போனீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ கல்லூரி வரும். கிறிஸ்தவ கல்லூரி தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போக ரோட்டு கரையிலேயே ஒரு சின்ன ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்தால் போகிற ஒழுங்கையால் தான் இந்த காணிக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அருமையான காணிங்க. உண்மையாலுமே மொத்தம் இதில் 6 பரப்புக்கு கூட இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, ஆனால் பரப்பு தானே அளந்து எடுத்து கொள்ளலாம். எத்தனை பரப்பு வருதோ அத்தனை பரப்புக்குரிய காசு அளந்து நீங்கள் எடுத்து கொடுத்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வாழை மரங்கள் நிற்குதுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழாய் கிணறு இருக்குது. அதோட இப்போ தற்சமயம் தோட்டம் செய்து கொண்டு இருக்காங்க இந்த காணிக்குள்ளே. முக்கியமாக அந்த பிரதான பாதையில் இருந்து, அதாவது கோப்பாய் யாழ்ப்பாணம் அந்த கேகேஎஸ் வீதின்னு சொல்லுவாங்க, அது அந்த பிரதான வீதியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட வராது. ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பாதைகள் நல்ல பெரிய பெரிய பாதைகளாக இருக்குது. டிப்பர் வாகனங்கள் போகக்கூடிய மாதிரியான நல்ல பெரிய பெரிய பாதைகளாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தற்சமயம் இப்போ தோட்டத்துக்காக சும்மா கொடுத்துருக்காங்க. அதனால் தோட்டம் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அருமையான ஒரு காணி உண்டு. சுற்றி வர நல்ல அயல் சமூகங்களை கொண்ட காணி, நல்ல அமைதியான இடமா இருக்குது. சுற்றி வீடுகள் எல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காணியோட அமைப்பு நல்ல ஒரு சட்சதுர காணியாக இருக்குது. முக்கியமாக 2 பக்க பாதைகள் இருக்குது காணிக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் ஒரு பாதை இருக்குது, சைட்டால் ஒரு பாதை ஒன்று போகுது. அந்த கொங்கிரீட் தூணுக்கு அங்கால் அப்படி ஒரு பாதை ஒன்று போகுது. அப்போ 2 பக்க பாதை இருக்குது, பிரச்சனை இல்லை. காணியை நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்றனா கூட நீங்கள் 2 பேர் சேர்ந்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காணியோட ஒரு பரப்பினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இவ்வளவு தொகையாக கொடுத்து எடுக்கிறதுக்கு காசு இல்லாட்டி நீங்கள் 2 பகுதியாக பிரித்து கூட நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 2 பக்கம் பாதை இருக்கிறதால நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரமான ஒரு விற்பனைக்காக வந்திருக்குது. உடனடியாக எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கள் நீங்கள் இதில் என்னுடைய நம்பர் தாரன், அந்த நம்பர் நார்மல் கோலும் எடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் எம்மவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் கோலுக்கும் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் கோல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. விலைகள் நாங்கள் பேசி தீர்மானித்து கொள்வோம், பிரச்சனை இல்லை. நார்மலாக 60 லட்சம் சொல்கிறீங்கன்னா, ஆனால் கதைச்சி பேசி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு இடத்துல இருக்கிற காணி உண்டு. பிரதான அந்த வீதியிலிருந்து நான் நினைக்கிறேன் 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இடம் உண்டு. பாதைகள் அமைப்புகளும் நல்ல அருமையான பாதை அமைப்புகள், பிரச்சனை இல்லை. உறுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆவணங்களும் பக்காவாக இருக்குது. ஒரிஜினல் டீட்டோட ஒரிஜினல் உறுதி பக்காவாக வச்சிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் நேரடியாக ஆவணங்களை பார்வையிட்டு காணியை நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வாழை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி மண்ணுன்னு பார்த்தீங்களா? நல்ல உண்மையாலுமே நல்ல தோட்டத்திற்கு உகந்த நல்ல மண் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கால பக்கம் ஒரு பக்கம் மதிலால் கட்டியிருக்கிறீனம், அரைவாசி தூரம் வரைக்கும் மதிலால் கட்டியிருக்கணும். மற்ற வளங்களில் கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் நல்ல அறிக்கையாக அடைச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு காணி உண்டுங்க, தவற விட்டுறாதீங்க. கோப்பாய் டவுன்ல இருந்து உண்மையாலுமே அவ்வளவு தூரமும் இல்லை, காணி கிட்டத்தான் இருக்குது. இந்த காணி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நான் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்கள் நிலம் அப்படிங்கிற இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் விளம்பரம் செய்து கொள்ளலாம். விளம்பரம் செய்கிறதுக்கு இதே நம்பருக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட காணிகளையும் நீங்கள் எங்களோட தளத்தில் விளம்பரம் செய்து நீங்கள் எந்தவித தரகருடைய தலையீடுகளும் இல்லாமல் நீங்களாகவே விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இப்போ நிறைய தரகர்கள் மேலே காணிக்கு ஒரு விலைன்னு சொன்னால் அதை விட எக்கச்சக்கமான விலை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படியே தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே எங்களுடைய தளத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய காணிகளை விளம்பரம் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் விளம்பர சார்ஜ் எடுப்போம். ஒரு சிறிய ஒரு விளம்பர சார்ஜ் எடுத்து நாங்கள் விளம்பரம் செய்திருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாகவே பேசி கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.